ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் பண்டிட் பாலசுப்ரமணி, கோடம்பாக்கத்திலிருந்து. அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். அனைவர் வீட்டிலும் மகிழ்ச்சியும் செல்வமும் பொங்கி அனைவருடைய வாழ்வும் மிகச்சிறப்பான வாழ்க்கையாக இந்த வருடம் இருக்கட்டும். அனைவருக்கும் மீண்டும் தைப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், பொதுவாக நாம் யோகம் என்று ஒரு சில விஷயங்களை பார்த்திருப்போம். அதாவது குரு சந்திர யோகம், புத ஆதித்யா யோகம், சந்திரமங்கல யோகம் என்று யோகங்கள், பலவிதமான யோகங்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஜோதிடத்தில், ஜாதகத்தில் இது போன்ற இணைவுகள் இருக்கின்ற பொழுது வாழ்வில் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடக்கும் என்று பலன்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த பலன் என்பது ஒரு பொது பலனாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ தவிர, பொதுவாக நாம் குருச்சந்திரன் ஒரு ஜாதகத்தில் இணைந்து விட்டால் அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும், அதே போல சந்திரன் செவ்வாய் இணைந்து விட்டால் சந்திரமங்கல யோகத்தை கொடுக்கும் என்றெல்லாம் சொல்லிவிடவே முடியாது. ஏனென்றால் நாம் பல ஜாதகங்களை ஆய்வு செய்த வகையிலே அனைவருக்கும் இந்த குருச்சந்திர யோகம், குரு இணைவு பெற்றால் குருச்சந்திர யோகம் வேலை செய்யும் என்று பார்த்தோமானால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல முடியும். பல ஜாதகங்களை ஆய்வு செய்த வகையில் இது போன்ற இணைவுள்ளவர்கள் மிகவும் சிரமப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆக ஒரு ஜாதகத்தில் ஒரு யோகத்தை நாம் குறிப்பிடுகின்ற பொழுது அந்த யோகமான கிரகங்கள் லக்ன ரீதியான எப்படிப்பட்ட சுபத்தன்மையை பெற்றிருக்கின்றது என்பதை பார்த்துதான் அந்த விஷயத்தை முடிவு செய்ய முடியும். உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் குரு சந்திரன் இணைந்திருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். உதாரணமாக ஒரு ஜாதகர் ஒரு மீன லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மீன லக்னத்திற்கு 4வது பாவகத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் இணைவு பெற்றதாக வைத்துக் கொண்டோமானால், அப்பொழுது குரு சந்திரன் 4ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது நன்றாக ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். மீன லக்னத்தை பொறுத்தவரையில் மீன லக்னத்திற்கு புதனும் குருவும் 2 கேந்திரங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகங்கள். அப்பொழுது 2 கேந்திரங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய ஒரு கிரகம் இன்னொரு கேந்திரத்தில் போய் அமர்கின்ற பொழுது அந்த ஜாதகம் கேந்திராதிபத்திய தோஷம் உள்ள ஒரு அமைப்பாகத்தான் வேலை செய்யும். ஆக மீன லக்னத்தை பொறுத்தவரையில் 1ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கும் உண்டான குரு பகவான் 4ஆம் இடத்தில் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்று அங்கே சந்திரன் இணைகின்ற பொழுது அவர்களுக்கு குரு சந்திர யோகம் என்பது அவ்வளவு பெரிதாக வேலை செய்வது இல்லை. இங்கே நாம் ஒரு சில சூட்சமங்களை கவனிக்க வேண்டும். 4ஆம் இடத்தில் குரு சந்திரன் மீன லக்னத்திற்கு இருக்கின்றது என்றால் ஒரு சில நபர்களுக்கு அது யோகமாகவும் மாறும். அது யாருக்கு மாறும் என்றால், உதாரணமாக மீன லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் குரு சந்திரன் இணைவு பெற்று அங்கே குரு பகவான் வக்ரமாக இருந்தாலோ அல்லது குறைந்த பாகையில் இருந்தாலோ, அப்படி இருந்து வளர்பிறை சந்திரனாகி சந்திரன் அங்கே இணைகின்ற பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு குரு சந்திர யோகம் என்பது மிகப்பெரிய அளவில் வெற்றியை தரும். இப்படி நாம் ஜாதகத்தில் கிரகங்கள் இணைவு பெற்று யோகத்தை தருமா என்று பார்க்கின்ற பொழுது அந்த பாவக ரீதியான காரகத்துவங்களையும் ஜாதகத்தில், அதாவது பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கின்ற பலவிதமான சூட்சமங்களை ஆய்வு செய்துதான் அவர்களுக்கு அந்த யோகம் கிடைக்குமா கிடைக்காதா என்பதை மிக துல்லியமாக நாம் முடிவு செய்ய முடியும். அதே போல் பார்த்தீர்கள் என்றால், ஒரு ஜாதகத்தில் சூரியன் புதன் இணைவு பெற்றிருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். ஒரு ஜாதகத்தில் சூரியன் புதன் இணைவு பெற்றால் அது புத ஆதித்ய யோகமாக ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக ஒரு ஜாதகர் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு ஜாதகத்தில் ரிஷப லக்னத்தில் பிறந்து சூரியனும் புதனும் இணைவு பெற்றிருக்கின்ற பொழுது, பொதுவாக ரிஷப லக்னத்தை பொறுத்தவரையில் சூரியன் 4ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார். அதே போல புதன் பகவானை பொறுத்தவரையில் 2ஆம் வீட்டிற்கும் 5ஆம் வீட்டிற்கும் அதிபதியாக இருக்கின்றார். ஆக இந்த 2 கிரகங்களுமே ஓரளவு சுபத்தன்மை வாய்ந்த கிரகங்கள் தான். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் சூரியனும் புதனும் இணைவு பெற்று லக்னத்திற்கு 8இல் மறைந்து விட்டாரானால் கண்டிப்பாக அந்த புத ஆதித்யா யோகம் என்பது வேலை செய்யாது. அப்பொழுது கிரக இணைவை வைத்து மட்டும் அது யோகமாக வேலை செய்யும் என்பதை நிச்சயமாக நம்மால் முடிவு செய்யவே முடியாது. ஆனால் அங்கேயும் ஒரு சில சூட்சமங்களை நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. உதாரணமாக சூரிய பகவானும் புதன் பகவானும் லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் மறைவு பெற்றிருக்கின்ற பொழுது ஒரு சில நபர்களுக்கு அது யோகமாகவும் வேலை செய்துவிடும். அது யாருக்கு எப்படி வேலை செய்யும் என்று பார்க்கின்ற பொழுது, உதாரணமாக சூரியன் 8ஆம் இடத்தில் இருக்கின்றார் என்றால் அவருடைய ஜாதகத்தில் புதன் அவயோகியாக வந்து அவர் பிறந்த தமிழ் தேதியானது வியாழக்கிழமை, அதாவது 5ஆம் தேதியாக இருக்கின்ற பொழுது, தமிழ் தேதி 5ஆம் தேதியாக இருக்கின்ற பொழுது
அவருக்கு சூரிய பகவான் தமிழ் தேதி 5ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் 8இல் மறைவது யோகமாக மாறும். அதே போல புதன் அவயோகியாகி 8இல் மறைகின்ற பொழுது அதுவும் யோகமாக மாறும். அப்பொழுது சூரியன் புதன் இணைவு பெற்று ரிஷப லக்னத்திற்கு 8இல் இருந்தாலும் அவர் 5 என்று சொல்லக்கூடிய தமிழ் எண்ணில் பிறந்து தமிழ் தேதியில் பிறந்து புதன் அவயோகியாக வந்து அவர்கள் இணைவு பெற்றிருக்கின்ற பொழுது 8ஆம் இடத்தில் இணைவு பெற்றிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய புத ஆதித்ய யோகமானது கிடைக்கும். அதே போல 2ஆம் வீட்டிற்கும் 5ஆம் வீட்டிற்கும் உண்டான புதனும் 4ஆம் வீட்டிற்கும் உண்டான சூரியனும் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருப்பதாகவே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். 2ஆம் இடத்தில் இருந்தால் புதன் ஆதித்ய யோகம் வேலை செய்யுமா என்றால் நிச்சயமாக வேலை செய்யும். ஆனால் அங்கே ஒரு சில விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டியிருக்கின்றது. சூரியன் மிதுன ராசியில் இருக்கின்ற பொழுது, உதாரணமாக திருவாதிரையில் சூரியன் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு முடக்கு ராசியே அந்த ராசியாகத்தான் வரும். அப்பொழுது அந்த முடக்கு தோஷ பரிகாரங்களை செய்து கொண்டால்தான் அவருக்கு புத ஆதித்ய யோகம் என்பது நிச்சயமாக வேலை செய்யும். இப்படி நாம் யோகத்தை பார்க்கின்ற பொழுது லக்ன ரீதியான சுபத்தன்மை, அதே போல ஜோதிட சாஸ்திரம் இருக்கின்ற பலவிதமான நுட்பமான விஷயங்களை ஆய்வு செய்துதான் அந்த யோகம் வேலை செய்யுமா செய்யாதா என்பதை தீர்மானமாக சொல்ல முடியும். அதே போல் அடுத்தபடியாக சந்திர மங்கள யோகம். ஒரு ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் இணைவு பெற்றால் அது சந்திர மங்கள யோகமாக வேலை செய்யும். உதாரணமாக ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். ஒரு ஜாதகர் கடக லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கடக லக்னத்தை பொறுத்தவரையில் கடக லக்னத்திற்கு லக்னாதிபதி சந்திர பகவான், 5-10 செவ்வாய் பகவான், 5ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கும் உடையவர் செவ்வாய் பகவான். அப்போது ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் இணைவு பெற்று ஒரு நல்ல ஸ்தானத்தை, உதாரணமாக லக்னாதிபதியாகிய சந்திரன் வளர்பிறை சந்திரனாகி லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானுடன் இணைகின்ற பொழுது பூரணமான யோகம், சந்திர மங்கள யோகம் என்பது அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். கடக லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் லக்னாதிபதி சந்திரன் வளர்பிறை சந்திரனாகி 2இல் அமர்ந்து செவ்வாய் இணைவு பெற்றிருக்கின்ற பொழுது யோகம் நிச்சயமாக உண்டு. ஆனால் அந்த இடத்தை பொறுத்தவரையில் எந்த நிலையிலும் செவ்வாய் பகவான் குறைந்த பாகையில் இருப்பதோ, வக்ரம் பெற்றிருப்பதோ, இது போன்ற நிலைகள் இருந்தால் கண்டிப்பாக அந்த சந்திர மங்கள யோகம் என்பது வேலை செய்யாது. அதே போல சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும், உதாரணமாக ஒரு அமாவாசை அந்த அடுத்து இருக்கின்ற அமாவாசை தொட்டு இருக்கின்ற சதுர்த்ததசி திதி, அதே போல தேய்பிரை திரையோதசி திதி, இது போன்ற திதிகளில் இருந்தாலும் கூட அந்த அளவிற்கு சந்திர மங்கள யோகம் என்பது வேலை செய்யாமல் தான் இருக்கின்றது. ஆக நம் ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தவரையில் குரு சந்திரன் யோகம், குரு சந்திரன் இணைந்தால் குரு சந்திர யோகம், சந்திரன் செவ்வாய் இணைந்தால் சந்திர மங்கள யோகம், சூரியன் புதன் இணைந்தால் சூரிய புதாதித்யா யோகம் என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே இது போன்ற பலன்களை அனுபவித்தவர்கள், இது போன்று சூரியன் புதன் இணைவு பெற்றவர்கள், சந்திரன் செவ்வாய் இணைவு பெற்றவர்கள், குரு சந்திரன் இணைவு பெற்றவர்கள் வாழ்க்கையில் அதிகமான போராட்டங்களையும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆக நாம் ஒரு விஷயத்தை வெறும் ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை, நம்ம முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற விஷயத்தை நன்றாக ஆய்வு செய்து, துல்லியமாக ஆய்வு செய்து முடிவெடுத்தால் மட்டும்தான் அவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்குமா என்பதை உறுதி செய்ய முடியும். ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் ஜாதகத்தில் யோகங்கள் எப்படி குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அந்த யோகங்கள் நமக்கு வேலை செய்யுமா? அப்படி ஒரு சில நபர்களுக்கு யோகம் இருக்குமானால் தடை இருக்கும். அப்படி தடை இருந்தால் அதை எப்படி நிவர்த்தி செய்து வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதை அறிந்து அதற்கேற்றவாறு செயல்பட்டு நீங்கள் இந்த கிரக இணைவினுடைய யோகத்தை பெற்று அனைவரும் ஒரு மிகப்பெரிய யோகத்தை அடைந்து நல்ல ஒரு வாழ்க்கையை பெற்று மென்மேலும் உயர வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.